நம்ம எல்லாரும் வானத்தில் மின்னல் மின்னுறதை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு செகண்ட் தான் அந்த மின்னல் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு செகண்டில் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேலே அந்த மின்னலோட அலைநீளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலே லைட்டிங் எவ்வளோ பெருசாக இருக்கும், மின்னல் எப்படி உருவாகுது, இந்த உலகத்திலே பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய மின்னல் எது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக மின்னலை பற்றி மறைக்கப்பட்ட ரகசியங்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மின்னல் லைட்டிங் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். மின்னல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் சார்ஜ். வானத்தில் இருக்கிற மேகத்துக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் உருவாகும். அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதிகமாக பில்டப் ஆகும்போது சடனாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் ரிலீஸ் ஆகும். அந்த பவர்ஃபுல் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கை தான் நம்ம லைட்டிங்னு சொல்கிறோம். ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக்கில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் வோல்ட் வரைக்கும் இருக்கும். டெம்பரேச்சர் 30,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் சூரியனோட மேற்பரப்பில் இருக்கிற டெம்பரேச்சரை விட அதிகம்னே சொல்லலாம். லைட்டிங் எப்படி உருவாகுது அப்படின்னா தண்டர்ஸ்டார்ம் கிளவுட் உருவாகும் போது மேகத்தோட ஐஸ் பார்ட்டிகல் மற்றும் வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் கொலைட் ஆகிருக்கும். இந்த கொலைஷன்னால எலக்ட்ரிக்கல் சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். கிளவுடோட டாப்ல பாசிட்டிவ் சார்ஜும் கிளவுடோட பாட்டம்ல நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இந்த சார்ஜோட டிஃபரண்ட் அதிகமாகும் போது எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகி லைட்டிங் உருவாகும். அதனால தான் நமக்கு தண்டர்ஸ்டார்ம் அதிகமாக இருக்கும்போது லைட்டிங் அதிகமாக நடக்குது. இப்போ லைட்டிங்கோட சைஸை நாம பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு லைட்டிங் ஒரு சின்ன ஃபிளாஷ் மாதிரி மின்னிட்டு போயிடும். சில மில்லி செகண்ட்ல வைப் ஆகிற இந்த மின்னல் 3ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். லைட்டோட ஸ்பீடு அதிகம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மின்னல் மின்னும் போது ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணுமா. சில டைம் லைட்டிங் ரொம்பவும் பெரிய டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா அதை மெகா லைட்டிங் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒரு மெகா ஃபிளாஷ் லைட்டிங் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல மிகவும் நீளமான லைட் ஸ்ட்ரைக் எவ்வளவு தூரம் போயிருக்குது அப்படின்னா 829 கிலோமீட்டர். சயின்டிஸ்ட் இந்த ரெக்கார்டை 2017 வருஷம் யூஎஸ்ஏல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டெக்சாஸ்ல இருந்து மிசிசிப்பி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த லைட்டிங். ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு லைட்டிங் ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலம் வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்குதுன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு. மின்னல் இயற்கையாவே ரொம்பவும் டேஞ்சர்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் மின்னல்னால பாதிக்கப்படுறாங்க. ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக்கால ஒரு ட்ரீயவே டெஸ்ட்ராய் பண்ண முடியும், பில்டிங்கை டேமேஜ் பண்ண முடியும், ஏன் ஒரு மலையவே எரிக்க முடியும். மின்னல் ஒரு சின்ன ஃபிளாஷ் மாதிரி தான் வந்துட்டு போவோம். ஆனா நேச்சுரலாவே அது ரொம்பவும் பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வச்சிருக்கோம். இது மாதிரி மெகா ஃபிளாஷ் லைட்டிங் நம்ம பிளானட்ல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நேச்சர் சோர்ஸ் நமக்கு காட்டுது. சோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஃபியூச்சர்ல சயின்டிஸ்ட் இன்னும் பெரிய மின்னலை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சயின்ஸ் மிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியாவில் நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லரோட உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் பாய் எவ்ரிவன்.